பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். உண்மையில் இந்த காலை வேளையில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் சத்தியங்களை நாம் சந்தோஷமாய் கேட்க வேண்டும். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் அடைக்கல பட்டணம். அடைக்கல பட்டணமும் அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ரகசியங்களையும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் இந்த அடைக்கல பட்டணத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடைக்கல பட்டணம் எத்தனை? சரி, ஓகே, அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அநேக காரியங்கள் இதில் தேவன் வைத்திருக்கிறார். அது இந்த காலகட்டத்தில் வாழ்கின்ற நமக்கு எச்சரிப்பையும் அதே நேரத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய சத்தியமாக இது அமையும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆகையினாலே நீங்கள் விழித்திருந்து வார்த்தையை தீவிரமாய் கேட்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த அடைக்கல பட்டணம் அதை குறித்ததான சில காரியங்களை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மெயின் சப்ஜெக்ட் போகலாம். முதலாவது அடைக்கலம் பட்டணம், அதாவது அடைக்கலம் என்பதின் அர்த்தம் என்ன? அது ரொம்ப முக்கியம். அடைக்கலம் என்பதின் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல மொழியில மெஹோனா என்று சொல்லுகிறார்கள். MEHONAH, மெஹோனா. இந்த மெஹோனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீவனை அடையும் இடம், ஜீவனை அடையும் இடம், ஜீவனை காக்கும் இடம். ஜீவனை அடையும் இடம், ஜீவனை காக்கும் இடத்தை தான் மெஹோனா என்று சொல்லுகிறார்கள். இது மாடர்ன் ஹீப்ரூல இருக்கக்கூடிய வழக்கு சொல். ஆனால் மித்ராஷ் தல்மூத், யூதர்களுடைய வேதங்களில் எடுத்து பார்க்கும்போது அந்த மித்ராஷ் தல்மூத்தில் எடுத்தா அவங்க என்ன இதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தரும் புகலிடம். தேவன் தரும் புகலிடம், அடைக்கலம்ன்றதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். தேவன் தரும் புகலிடம். இன்னொன்று தேவ தயவின் ஸ்தலம். தேவ தயவின் ஸ்தலம். ஸோ அடைக்கலம் அப்படின்னா ஜீவனை அடையும் இடம். இரண்டாவது தேவன் தரும் புகலிடம், தேவ தயவின் ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். சரி, இது ஒரு பிரமாணம். அதான் இப்ப நம்ம தியான வசனத்துல வாசம் தேவன் ஒரு பிரமாணமாக கொடுத்தார். இந்த அடைக்கல பட்டணத்துல என்ன பிரமாணத்தை தேவன் வச்சிருக்கிறார்? நம்ம முன்னாடியில இருந்து நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலையும் ரெண்டு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒன்று மீட்பை குறித்ததான சத்தியம், இன்னொன்னு மீட்பரை குறித்ததான சத்தியங்கள் அதுல இருக்கும். இந்த கடைசி நாட்கள்ல அவைகள் நமக்கு பாடமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அடைக்கல பட்டணத்தை குறித்ததான பிரமாணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். என்னாகமம் 35ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்னாகமம் 35:11. கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கை பிசகாய் ஒருவனை கொன்றவன். அது என்ன கை பிசகாய் ஒருவனை கொன்றவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரியாம கொள்றது. தெரியாம கொள்றது கூட எப்படி அப்படின்றது சரியான வியாக்கியானம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலைக்காரன் அல்ல, ஆனால் கொலை குற்றவாளி. கொலைக்காரன் அல்ல, கொலை குற்றவாளி. அதாவது ஒருவனை கொல்ல வேண்டும் அவன் என்ன பண்ணல, செய்யல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஆசிரியர் பிள்ளைகளை அடிக்கிறார், ஒரு பையனை அடிக்கிறார். ஏன் அடிக்கிறாரு? அவன் திருந்தணும் அப்படின்றது. அடிக்கும் போது அவன் மறிச்சிட்டான், அந்த பையன் மறிச்சிட்டான். இந்த ஆசிரியரை உலகம் என்ன சொல்லும்? கொலைகாரன் தான் சொல்லும். ஆனா தேவனுடைய நியமம் என்ன சொல்லுது? அவனுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்குது. அப்போ அவன் செய்யணும்னு செய்யல. சரீர ரீதியாக பார்த்து தண்டனை கொடுப்பது உலகம், மனதை பார்த்து தண்டிக்கிறவர் தேவன். அதான் மனிதனும் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறான். இருதயத்தை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் ஆகும். பாருங்க, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம்.
சரி, அப்போ இந்த கைப்பிசகாய் ஒருவன் கொலை செய்து விட்டால் அதுக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. நீங்க என்னாகமம் 35ஆம் அதிகாரம் 34, அதுக்கப்புறம் யோசுவா 20ஆம் அதிகாரம் 21, 22, அப்புறம் உபாகமத்துல இதெல்லாம் நீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் படிச்சா நேரம் போதாது. இருக்கிறத நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் வளர்ந்தவர்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆக்சுவலா இந்த காரியம் என்ன அப்படின்னா, அடைக்கல பட்டணத்துடைய பிரமாணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரியாமல் ஒருவன் அடிக்கும் பொழுதோ தாக்கும் பொழுதோ அது ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் பொழுதோ அவன் மரித்து விட்டால் அவன் பிரமாணத்தின்படி என்னவா இருக்கிறான்? கொலைகாரன். ஒரு ஜீவன் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. பழைய ஏற்பாட்டின் பிரமாணம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன். ஜீவன். அப்போ ஒரு ஜீவன் போயிட்டா கொண்டவனுடைய ஜீவன் என்ன ஆகப்படணும்? எடுக்கப்படணும். இதுதான் பழைய ஏற்பாட்டின் பிரமாணம். அப்படி ஒருவன் தெரியாம, அது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டே கொடுக்குறார் தேவன். ஒருத்தனை ஆக்ரோஷமா ஏதோ ஒரு பிரச்சனையில தள்ளி விடும்பொழுது அவன் கீழே விழுந்து கல் அடிபட்டு அவன் மரித்தா, அல்லது ஒரு கூர்மையான ஆயுதத்தினால எதாச்சியா திரும்பும் போது அவனுக்கு அந்த அடிபட்டு அவன் மரித்தா, இப்படி நிறைய பட்டியல் போடுறார் தேவன். அப்ப மரணம் என்பது நான் ஒருவனை கொல்ல வேண்டும் என்று கொல்றது கொலை. ஆனா எதர்ச்சையாக தற்செயலாக ஒரு விரோதத்தின் செயல்பாடு அதை கண்டிக்கணும் போது அது தாறுமாறா போய் கடைசியில் என்னவாயிடுது? ஜீவன் போயிட்டா அப்ப இவன் இன்னசென்ட் தான், செய்யணும்னு சொல்லிட்டு செய்யல. அப்போ இவனுக்கு தேவன் ஒரு கிருபை கொடுக்கிறாரு. அதுதான் இந்த அடைக்கல பட்டணம். கொஞ்சம் நிதானிச்சு பாத்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன கொலைக்காரன் இல்லை, ஆனா கொலை குற்றவாளி. அப்படியே பாத்தீங்கன்னா கனியை புசிக்கிறவன் மரண தண்டனை கைதி. ஹலோ, புரியுதுங்களா? கனியை புசித்தவன் மரண தண்டனை கைதி. தேவன் சொன்னாரா? ஏது இல்ல, இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். கனியை புசித்தவன் மரண தண்டனை கைதி. ஆனால் இந்த நாட்கள்ல கனியை புசிக்காத நாம் எல்லாரும் மரண தண்டனை கைதிகளா இருக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம கனியை புசிச்சோமா? ஏதல்ல இருந்தோமா? இல்ல. அந்த சீனுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. செஞ்சவர் யாரு? ஆதாம், ஏவாள். இவங்க 2 பேர் தான் அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள போய் விழுந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை அந்த செயலை செய்யாத மனுக்குலத்தின் மீது வந்துச்சு. இப்போ இதுக்கு பார்க்கும்போது இந்த அடைக்கல பட்டணம் என்ன இருக்குதுங்க? ஒரு ஒப்புமை இருக்குது, ஒரு சிமிலாரிட்டியா ஒரு ஒப்புமை இருக்குது. அப்போ அதுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தேவன் எவ்வளவு ஞானமா ஒவ்வொரு விஷயத்த செஞ்சிருக்கிறாருன்னு அப்படியே நீங்க ஆரம்பிச்சு. இது ஆக்சுவலா இது எடுத்தோம்னா ஒரு 2.5 hours சப்ஜெக்ட். இது மேக்சிமம் இதை குறைச்சி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி இருக்கிறோம். ஆனா நீங்க இதை வச்சு பார்க்கும்போது நிறைய ஆவிக்குரிய காரியங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். எப்படி தேவன் டிசைன் பண்ணி இருக்கிறாருன்னா ஒரு விஷயத்தையும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் கொல்லப்பட்டுட்டான். கொல்லப்பட்டவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த இறந்தவனுடைய சொந்த பந்தங்களை என்ன பண்ணுவாங்க? இவனை கண்டிப்பா கொல்லணும். ஏன்னா விரோதத்தின் அடிப்படையில் இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ எனக்கு என் கூட இருக்கிறவன் ஒருத்தரை கொண்டுட்டார், என்னுடைய சகோதரனை ஒருத்தர் கொண்டுட்டார்னா அந்த விரோதத்தினால நான் அவரை என்ன பண்ணோம்? கொல்றதுன்றது ஒரு காரியம். இன்னொன்னு, பிரமாணத்தின்படி நான் அவனை கொல்லணும். ஏன்? ஜீவனுக்கு ஜீவன். அப்பதான் அந்த ரத்த பழி தீரும். அப்போ இவருக்கு என்ன கிடையாது? சுத்தமா கிருபையே கிடையாது. அவர் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் இவருக்கு கிருபை கிடையாது. கண்டிப்பா அவன் கொல்றவனே, அவன் சொந்தக்காரனே வந்து பரதாபப்பட்டு விட முடியாது. சரி போப்பா, தெரியாம செஞ்சு விட முடியாது. ஏன்னா பிரமாணம் என்ன பண்ணோம்? ஜீவனுக்கு ஜீவன். அப்ப கண்டிப்பா அவன் மறிக்கத்தான் செய்யணும். அப்போ அப்படிப்பட்டவன், இப்படி கொலை செய்தவன் என்ன பண்ணணும்னா, அதுதான் தியான வசனத்துல வாசனம். இந்த அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி வந்து, அது முன்னாடி ஒரு பில்லர் மாதிரி வச்சிருப்பாங்க, ஒளிமுக வாசல் மாதிரி இருக்கா. அந்த வாசல்ல வந்து நின்றுட்டான்னா இவனை துரத்துகிற எதிரிகள் அல்லது அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, செத்து போனவங்களுடைய ஜனங்கள் ஒண்ணு இவனை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அது ஒரு லைன் மாதிரி இருக்கும். அந்த லைனை தாண்டி அவன் போயிட்டான்னா இவங்க என்ன பண்ணக்கூடாது? அவன் மேல ஒண்ணும் பண்ணக்கூடாது. அவன் இப்போ ஒரு சேஃப் ஜோன்ல வந்துட்டான். அவன் பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்துட்டான். இப்போ அங்க வந்த உடனே சில காரியங்கள் நடக்குது. 24, 25 வாசிங்க. 24, 25. அப்பொழுது கொலை செய்தவனையும் பழிவாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரித்து கொலை செய்தவனை பழிவாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பாத்தீங்களா?
இப்போ என்ன எங்க கொடுக்குறாங்க? அங்க ஒரு விசாரணை நடக்குது. விசாரணை அங்க நடக்கிறாங்க. எதனால ஆச்சு, ஏன் ஆச்சு அப்படின்றத ஒரு விசாரணை. ஏன்னா அந்த இடத்த நம்ம ஏமாற்ற முடியாது. ஏன்னா அங்க யார் இருக்கிறான்னா பிரதான ஆசாரியர் இருக்கிறார், ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, பிரதான ஆசாரியர் இருக்கிறாங்க. அங்க பொய் சொல்ல முடியாது. பொய் சொன்னாலும் தேவன் பிரதான ஆசாரிக்கிட்ட என்ன பண்ணிடுவாரு? உண்மையை சொல்லிடுவாரு. அதனால அங்க மாற்று கருத்து இல்லை. ஆல்ரெடி ஊரின் தும்மியம் எல்லாம் உள்ள இருக்குது. அது ஈஸியா காட்டி கொடுத்துரும். அப்போ இவன் அந்த ஒரு விசாரணை நடந்த பிறகு அந்த மறுபடியும் இவனை எங்க சேர்த்துக்கிறாங்க? அந்த அடைக்கல பட்டணத்துல இவன் சேர்த்துக் கொள்ளப்படுகிறான். குற்றம் தான். இப்போ வெளியில விட்டு அவனை என்ன பண்ணிடுவாங்க? கொண்டுடுவாங்க. அதனால அடைக்கல பட்டணத்துல இந்த கைதியை வச்சுக்கிறாங்க, கொலை குற்றவாளியை வச்சுக்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு அவர் அங்க இருக்கிறாருன்னா 26, 27 வாசிங்க. ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடி போயிருக்கிற அடைக்கல பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும் போது பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால் அவன் மேல் ரத்த பழி இல்லை. இப்போ அந்த பட்டணத்தை விட்டு இவன் வெளியில வந்து ஏதோ எதாச்சையா வெளியில வந்துட்டா கொலை, அவங்க எதிர்மறையா இருக்கிற ஜனங்கள் இவனை கொண்டுட்டா என்ன கிடையாது? ரத்த பழி கிடையாது. ஏன்னா இவன் எதை விட்டு வெளியில வந்துட்டான்? அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியில வந்துட்டான். உள்ள இருக்கிற வரைக்கும் தான் இவருக்கு என்னது? பாதுகாப்பு. வெளியில வந்துட்டா கொலைதாது. அப்படி கொலை குற்றம் செஞ்சவன் கூட அவன் மேல கொலை குற்றம் கிடையாது. ஏன்னா அவன் பிரமாணத்தை என்ன பண்ணிட்டான்? நிறைவேற்றிட்டான். அப்போ இந்த சூழ்நிலை இருக்கும்போது 28வது வசனம் வாசிங்க சிஸ்டர். கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்பி போகலாம். பாத்தீங்களா? இப்போ எவ்வளவு நாள் இவர் இந்த அடைக்கல பட்டணத்துல இருக்கணும் அப்படின்னா இவரை தீர்ப்பு விசாரித்தாரு பாருங்க பிரதான ஆசாரி. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர் என்ன பண்ணணும்? அடைக்கல பட்டணத்துல இருக்கணும். எப்ப விடுதலை ஆவார் தெரியுமா? அவர் மரித்தாதான். பிரதான ஆசாரி இறந்தா இவர் என்ன பண்ணலாம்? வெளியில வரலாம். அப்படி இவர் வெளியில வரும்போது இவர் மேல யாரும் கை வைக்க கூடாது. தேவன் எப்படி போட்டிருக்காரு அப்படிங்க? பிரதான ஆசாரி மரிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியில வந்துட்டா இவரை கொன்னா கூட என்ன கிடையாது? ரத்தப்பழி கிடையாது. ஆனா பிரதான ஆசாரி மரித்த பிறகு இவர் வெளியில வந்துட்டா இவர் மேல யாரும் கை வைக்க கூடாது. இவர் சுதந்திரவாளி. அந்த கொலை குற்றத்துல இருந்து சுதந்திர பெற்ற சுதந்திரவாளி. அதனால்தான் 29வது வசனம் சொல்லுது பாருங்க. 29 வாசிங்க. இவைகள் உங்கள் வாசஸ்தலில் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் உங்களுக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவுது. நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவுது. அப்போ அடைக்கல பட்டணம் ஒரு நியாய விதி பிரமாணமாக தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்? இஸ்ரவேலருக்கு கொடுத்திருக்கிறார். சோ அடைக்கலம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம். ஜீவனை அடையும் இடம், தேவன் தரும் புகலிடம் பார்த்தோம். 2வது அடைக்கல பட்டணத்துடைய பிரமாணம் என்னன்னா ஒரு குற்றவாளியை விசாரித்து அவனை சேர்த்துக் கொள்ளும். கைப்பிசகாய் அவன் செய்த ஒரு கொலைக்காக அவனை சேர்த்துக் கொள்கிறார்கள். பிரதான ஆசாரி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் உள்ள இருப்பான். பிரதான ஆசாரி முடிந்த பிறகு அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அவன் என்ன ஆயிடுறான்? விடுதலை ஆகிறான். இது நியாய விதி பிரமாணம். இப்போ 3வது அடைக்கல பட்டணங்கள் எது அப்படின்னு பார்க்கணும். அடைக்கல பட்டணங்கள் எது? ஏன்னா யோசுவால சொல்லும் போது அங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. 6 தேசத்தை குறிச்சு பேசுறாங்க. அதே இன்னொரு இடத்துல பார்க்கும்போது 4 இடத்தை பத்தி பேசுறாங்க. இதுல எது கரெக்ட் அப்படின்னு நம்ம யூகிக்கலாம் அப்படின்னா, அதாவது 6 ஓகே, அதுல 4 தான் அடைக்கல பட்டணமாக தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு? கட்ட சொல்லி இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கிளம்பி வந்தாங்க. எங்கிறது? எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்தாங்க. புறப்பட்டு இப்ப எங்க போய் சேர்றாங்க? யோர்தானை கடந்து கானானுக்குள்ள போனோம். இப்ப யோர்தானை கடந்து கானானுக்குள்ள போகும் பொழுது அந்த கானானுக்குள்ள போன பிறகு யோசுவா டிக்ளேர் பண்றாரு ஃபைனலா எல்லாருக்கும் பட்டணங்களை கட்டப்படுகிறது. எல்லாருக்கும் எல்லா 12 கோத்திரத்துக்கும் பட்டணங்கள் கட்டப்படுகிறது. எல்லா கோத்திரமும் கட்டும்பொழுது லேவி கோத்திரத்துக்கு அந்த காரியம் இல்லை. பட்டணங்களை அவங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா மொத்தம் 48 பட்டணங்களை கட்டுறாங்க. இந்த 48 பட்டணங்களை 6 பட்டணங்களை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா லேவிக்கு கொடுக்குறாங்க. லேவி சந்ததிக்கு கொடுக்குறாங்க 6 பட்டணம். ஆனா அதுல தேவன் 4 பட்டணத்தை தான் அடைக்கல பட்டணமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னாகமம் 35ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. என்னாகமம் 35:14.
யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களையும் யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களையும் கானான் தேசத்தில் 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும். இப்போ 6 பட்டணத்தை கொடுத்தார். 6 பட்டணத்தை கொடுத்துட்டு எப்படி பிரிக்க சொன்னாரு? லேவியருக்கு மாத்திரம் நம்ம பார்க்கிறோம், மற்ற கோத்திரத்துக்கெல்லாம் நம்ம போல. லேவிக்கு 6 பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த 6 பட்டணத்தை டிவைட் பண்றாரு. எப்படின்னா, நடுவில் என்ன இருக்கு? யோர்தான் இருக்கு. யோர்தானுக்கு இந்த பக்கம் 3 பட்டணங்களும், யோர்தானுக்கு அந்த பக்கம் 3 பட்டணங்களும் இருக்குது. அப்போ ஏன் தேவன் வந்து எல்லாருமே ஒன்னா கட்டிட்டு இருக்கிறாங்க, ஆனா லேவிக்கு கொடுக்கக்கூடிய இந்த 6 பட்டணங்களை 3 இந்த பக்கமும் 3 அந்த பக்கமும் கொடுக்கிறாருன்னா, தேவன் இதுல கூட சில ஆவிக்குரிய ரகசியத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு, ஒரு பாடமாக வைத்திருக்கிறார். ஆக்சுவலி யோர்தான் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? இயேசு ஞானஸ்நானம் பெற்ற ஒரு இடம். புரியுதுங்களா? அப்போ அந்த யோர்தானுக்கு வரணும்னா, ஞானஸ்நானம் எடுக்கணும்னு வரணும்னா முதல்ல என்ன தேவை தெரியுமா? அர்ப்பணிப்பு. தன் பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படி என்ன பண்ணணும்? வரணும். சோ யோர்தானுக்கு முன்பதாக 3 பட்டணம் எதுக்குன்னு எல்லாம் இருக்குன்னா, அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ், ஒரு டெடிகேட்டடா நம்ம அர்ப்பணிக்கிறது வருது. நெக்ஸ்ட் யோர்தான் எதுக்கு நிழலா இருக்குதுங்க? ஞான ஸ்நானத்துக்கு நிழலா இருக்குது. இது எதுக்குன்னா, ஜீவ பலியாக நம்மள ஒப்பு கொடுக்கிறது. அப்போ ஞான ஸ்நானம் என்பது யோர்தானுக்கு நிழலா இருக்குது. யோர்தானுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறது என்னதான்? அது கானான் போது என்னதுங்க? பரலோகம். பரலோக பிரஜையாக உங்களை என்ன பண்றாரு? தேவன் மாத்துறாரு. அப்போ இந்த அடைக்கல பட்டணத்தை வச்சு தேவன் எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. முதல்ல அர்ப்பணிக்கணும். அந்த விசுவாசினுடைய ஆரம்பமும் முடிவும் எல்லாம் இதுலயே வந்துடுது. முதல்ல அர்ப்பணிக்கணும், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும், பரலோக பிரஜையாக மாறணும். பரலோகத்துக்குரியவர்களாக நம்ம மாறுது. பரலோகத்துல போய் பரலோக பிரஜையா மாறுறது கிடையாது. ஹலோ, புரிஞ்சுங்க. இந்த பூமியில நம்ம பரலோகத்துக்குரியவர்களாக மாறுறதுதான் இந்த காரியம். சரி, நான் முன்னாடி சொன்னேன் 6 பட்டணங்கள் லேவிக்கு கொடுக்கப்பட்டாலும் 4 பட்டணங்களை தான் தேவன் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். யோசுவா 21ஆம் அதிகாரம் 21, 22. யோசுவா 21ஆம் அதிகாரம் 21, 22. கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான எப்ராயிமின் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளி நிலங்களையும், கேசேரையும் அதன் வெளி நிலங்களையும், கிப்சாயிமையும் அதன் வெளி நிலங்களையும், பெத்தோரோனையும் அதன் வெளி நிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இப்போ இந்த வசனம் கிளியரா சொல்லுது. அடைக்கல பட்டணமாக தேவன் என்ன பண்ணாரு? 4 பட்டணங்களை தெரிந்து கொண்டார். ஏன் 6 பட்டணத்தை கொடுத்தாருன்னா, எல்லாரும் வாசம் பண்ற மாதிரி இவங்க என்ன பண்ணோம்? குடும்பத்தோட வாசம் பண்ணணும்ன்றதுக்காக 2 பட்டணத்தை ஒதுக்கிட்டாரு. யோர்தானுக்கு இந்த பக்கம் ஒரு பட்டணம், யோர்தானுக்கு அந்த பக்கம் ஒரு பட்டணம், லேவியின் குடும்பத்தார் வசிக்கும்படி பிரிச்சுட்டாரு. ஆனா 2 பட்டணம், அந்த 3 பட்டணத்தில் சொல்ற 2 பட்டணம், இந்த சைடு அடைக்கல பட்டணம், அந்த சைடு அடைக்கல பட்டணம். புரியுதுங்களா? அப்போ இங்க பிரதான ஆசிரியரும் லேவியர்களும் இருக்கக்கூடிய இடம். 2 பட்டணம், லேவியரும் பிரதான ஆசிரியரும் குடும்பங்கள் இருக்கக்கூடிய இடம். இப்ப நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த 4 பட்டணம், இந்த அடைக்கல பட்டணமாக தேவன் முன்குறித்த இந்த 4 பட்டணம். இப்போ இந்த 4 பட்டணத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஆனா நம்ம அவ்வளவு டீப்பா போக வேண்டாம். இந்த 4 பட்டணத்தினுடைய அர்த்தம், இந்த 4 பட்டணத்துடைய அர்த்தங்களையும் அதனுடைய ஆழங்களையும் பார்க்கும்போது, அடைக்கலம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அடைக்கலமா யார் இருக்கிறா, எப்படிப்பட்ட அடைக்கலத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது தெளிவா இருக்குதுங்க. தெளிவா தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு அழகா அதை எழுதி வச்சிருக்கிறார். சோ நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அடைக்கலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உபாகமம் நீதிமொழிகள் 18:10 வாசிங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நல்ல கவனிங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இப்போ நீதிமான்கள் யாரு? நம்ம தான். சுகமா இருக்கிறோமா? செய்தி முடிவுல சுகமா இருப்போம். புரியுதுங்களா? நீதிமான் ஓடி சுகமா இருக்கும்படியான அந்த கர்த்தருடைய நாமம் யாரு? இயேசு. வானத்தில் பூமியிலும்
சகல அதிகாரம் படைத்த நாமம். இந்த நாமம் தான் நமக்கு என்னவா இருக்குதுங்க? அடைக்கலமா இருக்குது. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனம். உபாகமம் 33:27. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆமென். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இப்போ இந்த இடத்துல தேவன் என்ன சொல்லி இருக்கிறாங்க? அடைக்கலத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்போ எப்படின்னா, எந்த ஒரு காரியமும் நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் வரத்தில் உண்டாகி ஜோதிகளும் பிதாவினிடத்திலிருந்து என்ன பண்ணலாம்? வரணும். இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு வரணும். அப்போ தேவன் அடைக்கலமானவர். அவருடைய அடைக்கலத்தை குமாரனுக்குள்ளாக கொடுத்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் அந்த அடைக்கலத்துக்குள்ள வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அந்த அடைக்கலத்துக்குள்ள தேவன் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். சரியா? சரி. இப்போ இந்த 4 பட்டணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பெயர் அர்த்தம், அதுல இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நாம் எப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு ஆழத்தை நாம் படிக்கலாம். தேவன் நமக்கு கற்றுத் தருவாராக. சோ முதலாவது பட்டணம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சீகேம், கேசேர், கிப்சாய், பெத்ரோன். புரியுதுங்களா? சீகேம், கேசேர், கிப்சாய், பெத்ரோன். நைட்ல தட்டி எழுப்பினா கூட என்ன பண்ணா சொல்லணும். கொஞ்சம் மனப்பாடம் பண்றது கஷ்டம் தான், இருந்தாலும் மைண்ட்ல வச்சுங்க. அந்த 4 பட்டணம் ரொம்ப முக்கியம். சோ ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். முதலாவது என்னதுங்க? சீகேம். வெரி குட், நல்லா பேசுறாங்க பாத்தீங்களா? சீகேம். சீகேம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமை தாங்கும் தோலின் அர்த்தம். சீகேம் என்ன அர்த்தம்? சுமை தாங்கும் தோல் அல்லது பாரம் சுமக்கும் தோல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அது ஒரு மலைப்பகுதி. மற்ற இடங்களில் எல்லாம் அந்த இராணுவமோ ராஜரிக காரியங்களோ யார் எங்க போனாலும் ஒரு சரிவு ஏற்படும். அந்த மலைகள் எல்லாம் நீங்க இஸ்ரேல் தேசத்துல அந்த பர்டிகுலர் பகுதியில எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. இன்ஃபேக்ட் கண்மலையே இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன ஆகுமா? 2 பிளக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பகுதி எப்படின்னா, ஒரு எவ்வளவு பேர் நின்னாலும் எவ்வளவு பட்டணங்கள் கட்டினாலும் அது என்ன ஆகாது, கீழே விழாதபடிக்கு அது தாங்கக்கூடிய ஒரு நிலமா இருக்குது. அதனாலதான் அதுக்கு சுமை தாங்கும் தோல் அப்படின்னு அர்த்தம். ஒரு பாரம் சுமக்கும் தோல். ஏன்னா அது 2 மலைகளை சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு தோல் மாதிரி இருக்கிறதுனால, யோக் அந்த ஷோல்டர் மாதிரி அது இருக்கிறதுனால அதுக்கு அந்த பெயர் வந்தது. சீகேம் அப்படின்னாலே பாரம் சுமக்கும் தோல். அதாவது ஷிக் அஷ்கெஹெம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீப்ரூல. ஷிக் அஷ்கெஹெம் அப்படின்னா பாரம் சுமக்கும் தோல் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் பாத்தீங்கன்னா நம்முடைய அடைக்கலம் யாருன்னு பார்த்தோம்? இயேசு. பாரத்தை எடுத்தாரா? பசங்க ஏசாயா 53:4. ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் என்று எண்ணினோம். ஆமா, பாருங்க. இப்ப நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை யார் எடுத்துக்கிட்டாங்க? இயேசு கிறிஸ்து. இது பாரமா பாரம் இல்லையான்றது நம்மள கேள்வி கேட்டுக்கணும். நம்முடைய சுமை, நம்முடைய துக்கம், நம்முடைய துன்பம். சில நேரத்தில் சொல்லனா முடியல வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால இந்த பாரத்தை, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஆனா வேதம் சொல்லுகிறது பாரம் சுமக்கும் தோல் அப்படின்னும் போது இயேசு என்ன பண்ணிட்டாராம்? நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? சுமந்திருக்கிறாரு. அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தவனே அழைப்பு கொடுத்தாரு பாருங்க, காலிங். அது ரொம்ப முக்கியம். என்ன அழைப்பு கொடுத்தாரு? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வாருங்கள். இப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிக்கிறேன். ஏன்னா இந்த வசனம் எல்லாம் மனப்பாடமா நமக்கு தெரியும், ஆனா அதுல இருக்கக்கூடிய மறைந்திருக்கிற மகிமை தெரியாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்னு சொன்னார். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்ன அர்த்தம்? வந்தவங்க எப்படி வந்தாங்கன்னா, அந்த காலகட்டத்துல வருத்தம் இருந்தது, பாரம் இருந்தது. அதை இறக்கி வைக்கவோ அதை மாற்றிக்கொள்ளவோ சொல்யூஷனே இல்லை.
இன்னைக்கெல்லாம் நம்ம ரொம்ப சர்வ சாதாரணமா ஆண்டவே நீங்க பாத்துங்கன்னு சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவேன்றோம், முடிஞ்சு போச்சு. அதனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையின் பாரம் நம்மளை தாக்கல. புரியுதுங்களா? பிரச்சனை இருக்குதுங்க, பிரச்சனையின் பாரம் நம்ம தாக்கல. ஏன் தெரியுமா? இயேசு அதை சுமந்து கொண்டார். இயேசு அதை சுமந்து கொண்டார். பாரம் சுமக்கும் தோள் சீகேம், அடைக்கல பட்டணம் இயேசு. அவர்தான் நம்முடைய அடைக்கலமா இருக்க. அப்ப முதலாவது புரிஞ்சுங்க, சீகேம் அப்படின்னு சொல்லும் போது இளைப்பாறுதலை கொடுக்கும் அடைக்கல பட்டணம் இயேசு. இளைப்பாறுதலை கொடுக்கும் அடைக்கல பட்டணம் இயேசு. இதான் முதல் காரியம். இளைப்பாறுதலை கொடுக்கும் அடைக்கல பட்டணம் இயேசு. எப்படி கொடுத்தாரு? அவரே நம்முடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ அவர் இளைப்பாறுதலை கொடுக்கும் போது அவரை போலவே நம்மள மாற சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இந்த பூமியில இளைப்பாறுதலை கொடுக்கிற ஆட்கள் யாரு சொல்லுங்க. முதல்ல இளைப்பாறுதல்னா என்னன்னு சொல்லிடுறேன், ஏன்னா அதுக்கு நிறைய கருத்து ஏற்பட்டிருக்கு. அது சப்ஜெக்ட் இல்லை, இருந்தாலும் ஒரு அவுட்லைனா சொல்றேன் பாருங்க. இளைப்பாறுதல் என்னும் போது 4 விதமான இளைப்பாறுதல் பைபிள்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு என்ன தேவை? ரெஸ்ட் தேவை, இளைப்பாறுதல் தேவை. இது ஒரு வித ரகம். ரெண்டாவது ஒரு ரகம், மனசுக்குள்ள பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனைகள்லாம் வந்த உடனே அந்த உள்ள இருக்கிற மனம் என்ன ஆகுது? ஒரு நிம்மதி இல்லாம போகுது. அப்படி நிம்மதி இல்லாம போகும்போது அந்த மன அமைதி இருக்குது பாருங்க, அது ஒரு இளைப்பாறுதல். அது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு இளைப்பாறுதல். மூன்றாவது எங்க போகுது? RIP, ரெஸ்ட் இன் பீஸ். மண்ணுக்கு போகுது, ஒரு சரீரம் மண்ணுக்கு போய் அந்த ஆவி தேவன் இடத்துல போகுது. அது ஆவியின் ரீதியாக தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல். நான்காவது என்னன்னா, பரமராஜ்யத்துல நித்தியமா எந்த இதுவும் இல்லாம முற்றுமுடிய இயேசு தேவன் பாருங்க 6 நாள் உருவாக்குனாரு, 7வது நாள் என்ன பண்ணாரு? ஓய்வு இருந்தார். அவர் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருந்தாரு. அந்த இளைப்பாறுதல், அந்த யுகம் வருகிற புதிய வானம் புதிய பூமியில தேவன் நமக்கு கொடுக்கிற, தேவனுடைய ராஜ்யத்துல கொடுக்கிற இளைப்பாறுதல். சோ 4 இளைப்பாறுதல் இருக்குது. இப்ப இந்த 4 இளைப்பாறுதல் நமக்குள்ள வரணும்னா கிறிஸ்துவின் முகத்தை நம்ம எடுத்துக்கணும். சாந்தம், மனத்தாழ்மை எடுத்துக்கும் போது இந்த உலகத்துல வாழும் போது எந்தெந்த சூழ்நிலை என்ன தேவையோ அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஆகினால் நம்முடைய முதல் அடைக்கல பட்டணம் இயேசு. இளைப்பாறுதலை கொடுக்கும் அடைக்கல பட்டணம் இயேசு. ரெண்டாவது என்ன தேசங்க? கேசர். ஃபர்ஸ்ட் சீகம் பார்த்தோம், ரெண்டாவது கேசர். இப்போ இந்த கேசர் அப்படி என்ன அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். கேசர்னா என்னது? பிரித்தெடுக்கப்பட்டது, துண்டிக்கப்பட்டது அப்படின்னு வருதுங்க. பிரித்தெடுக்கப்பட்டது, துண்டிக்கப்பட்டது அப்படின்னு வருது. இதான் அதனுடைய அர்த்தம். கேசர், கேஸ் ஹஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் ஹஷேர், ஒரு காரியத்துக்காக வெட்டி எடுக்கப்பட்டது அல்லது பிரித்து சேர்க்கப்பட்டது. அதுதான் கேஷ் ஹஷேர்னா வெட்டி சேர்க்கப்பட்டது, பிரித்தெடுத்து சேர்க்கப்பட்டது. இப்போ ஒரு கேள்வி, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா? வாய் வருதா பத்தியா? பிரித்தெடுக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா? ஆமா, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதுக்கு? உலகத்தில். பாத்தீங்களா எவ்வளோ பயங்கரமா இருக்கிறோம் பாருங்க. நம்ம வாசிக்கலாம் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். லேவி 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எதுக்காகவா? எதுக்காக பிரித்தெடுத்தேன்? பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர் தயவு செய்து. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே, அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் பரிசுத்தமாய் இருக்கும்படி மற்ற இடத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பரிசுத்தம் இந்த பூமியில கத்துக்கிற பரிசுத்தம் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. பூமியில நீதி இருக்குது, பூமியில பரிசுத்தம் இருக்குது, பூமியில எல்லா கேரக்டரும் இருக்குது. ஆனா நம்ம எடுக்க வேண்டியது பூமி இல்ல, தேவனிடத்துல இருக்கு. அவர் சொல்ற நான் பரிசுத்த, எனக்கேற்ற பரிசுத்தமான இருக்கணும்னு மற்ற ஜனத்தார்கள் எடுத்து என்ன பண்ண? பிரித்தெடுத்தேன். கேஷ் ஹஷேர் பண்ணிட்டாரு, பிரித்தெடுத்துட்டாரு. கேஷ் ஹஷேர் பிரித்தெடுத்துட்டாரு. இப்ப பிரித்த
பிரித்தெடுத்ததுனால we are unique. நம்ம ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவர்கள். நமக்கும் இந்த உலகத்துக்கு என்ன பண்ண முடியாது, ஜாயின் பண்ணவே முடியாது. அதனால பாருங்க, ஒரு நிச்சயம் இருக்கு, ரட்சிப்பு நிச்சயம்னு சொல்லுவாங்க. தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம். ரட்சிப்பு நிச்சயம் அது என்னன்னா, நான் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டேன், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன், புரியுதுங்களா? நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், நான் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டுகிறேன் என்கின்ற உணர்வு அது நமக்கு தெரியணும். பவுல் அதை தெளிவா விளக்குறார் பாருங்களேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். பாத்தீங்களா, எங்க பிரித்தெடுத்தாராம்? தாயின் வயிற்றுல இருக்கும் போது தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க பாருங்க நம்ம. அதான் முன்னாடி சொன்ன, ஏன் பிரித்தெடுத்தார்னா, அவர் பரிசுத்தர், அவருக்கேற்ற பரிசுத்தமாய் நம்ம வாழ்றதுக்காக என்ன பண்றாரு தேவன், கருவுல இருக்கும் போதே பிரிச்சு. பாருங்க, நான்லாம் இப்ப யோசிக்கிற வசனத்தை படிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். எங்க அம்மா எல்லாம் கன்சீவா இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும், அப்படியெல்லாம் அந்த எண்ணத்துக்கு போயிட்டேன். என்னை பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கும் போது என் தாய் என்ன நினைச்சிருப்பாங்களோ இல்லையோ, என் தேவன் என்னை நினைத்தார். நீங்கள் கருவறையில இருக்கும் போது உங்களை அந்த தாய் நினைக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் உங்களை நினைச்சிட்டாரு, தேவன் உங்களை பிரிச்சுட்டாரு. அதான் தாய் மறந்தாலும் நான் மறந்ததில்லை. புரியுதுங்களா? விளங்குதா? அப்போ பவுல் சொல்றாரு, நான் தாய் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, பிரித்து எடுத்துட்டார் என்ற அந்த நிச்சயத்தை சொன்னார். ரோமர் 1:1 வாசிங்க. ரோமர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாய் இருந்த பவுல். தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட. இது செகண்ட் கிரேட். ஃபர்ஸ்ட் கிரேட் என்ன, தாயின் கருவில இருக்கும் போதே என்னை பிரித்தெடுத்தவர். இரண்டாவது, தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி பிரித்தெடுக்கிறார். எல்லாரும் தாயின் கருவில இருக்கும் போது பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற அனுபவத்துல வராங்க, ஆனா சுவிசேஷத்தை சொல்ல பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துல போகணும். நீங்களும் நானும் போகணும். அது தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால பவுல் பாருங்க, நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போது என்ன பிரித்தெடுத்தீங்க, சுவிசேஷத்தை சொல்றதுக்காக என்ன பிரித்தெடுத்தீங்க அப்படின்னு அவ்வளவு கான்பிடென்டா சொல்லிட்டு, எந்த அப்போஸ்தலனும் சொல்லாத ஒரு வார்த்தை பவுல் சொன்னாரு. என்ன தெரியுமா? என்னை போலாகுங்கள், என்னை போல் ஆகுங்கள். பவுல் தான் டிக்ளேர் பண்ணார் அந்த வார்த்தையை, வேற யாரும் டிக்ளேர் பண்ணல. இயேசு சொன்னாரு, என்னை பின்பற்றிவான்னு சொன்னாரு. நெக்ஸ்ட் என்னை போலவே மாறுன்னு சொன்னது யார் தான்? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ சகோதர சகோதரி தெளிவா புரிஞ்சுக்குங்க, கேஷியர் அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டது. என்ன பிரித்தெடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவது காரியம், பரிசுத்தத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட அடைக்கல பட்டணம் இயேசு. பரிசுத்தத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட அடைக்கல பட்டணம் இயேசு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமா வாழணும்னா யாரோட துணை இல்லாம பண்ண முடியாது. ஆமா, நல்லா புரிஞ்சுங்க. இயேசுடைய துணை இல்லாம பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிரமாணத்தை கிறிஸ்துவாலே மட்டுமே நிறைவேற்ற முடியும் சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணாரு, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை யார்கிட்ட வச்சாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வச்சார். தேவன் செப்பரேட்டா அதே கொடுத்துட்டு இருக்கலாம், பாவ மன்னிப்பு அதே கொடுத்துட்டு இருக்கலாம், கொடுக்கல. அதனாலதான் என்ன சொன்னார்னா, பலிய கேட்டார். புரியுதுங்களா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. என்னைக்காவது இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஏன் பாவ மன்னிப்பு ரத்தம் அவசியமா இருக்குது கேட்டிருக்கீங்களா? வார்த்தையாலே உலகங்களை உருவாக்கின தேவன், வார்த்தையாலே சகலத்தையும் செய்கிற தேவன், பாவ மன்னிப்பை வார்த்தையில கொடுத்துக்கலாமே. நம்ம போய், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு மன்னிக்கப்பட்டாய் சொல்லியிருக்கலாமே. ஏன் பாவ மன்னிப்பை வார்த்தையில கொடுக்காம ரத்தத்தை பயன்படுத்தினாரு? புரிஞ்சுதா? கேள்வி வருதா? வரணும். புரியுதுங்களா? ஏன்னா ஆதாம் விழுந்த இடம் அதான். ஆதாம் விழுந்த இடம் அதான். தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ பரிசுத்தத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாம். அப்ப இயேசு அடைக்கல பட்டணம். அப்ப பரிசுத்தத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட அடைக்கல பட்டணமாக இயேசு இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் நானும் பரிசுத்தவான்களாய்
இருக்கிறோம். இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழக்கூடிய அந்த ஒரு திராணியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். சரியா? இப்போ காரியம் என்னன்னா, பிரித்தெடுக்கப்பட்டது, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். செப்பரேட் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ இவனுடைய மகத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவத்தை மேற்கொள்ளும். என்னங்க பரிசுத்தம் என்பது? என்ன? பாவம் ஒழிந்து போகணும், பாவம் ஒழிந்து பரிசுத்தம் வரணும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து, நல்லா கவனிங்க, இந்த பாவத்தினுடைய தன்மை என்னன்றது இங்க சொல்றாரு. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. என்னவாயிட்டோமா? தேவ மகிமையற்ற பாவம் செஞ்சதுனால எதை இழந்துட்டோம்? பரிசுத்தத்தை இழந்துட்டோம். சொல்லுங்க. தேவ மகிமை, தேவனுடைய மகிமை இழந்துட்டானா? எப்ப தேவ மகிமை இருந்தது மனுஷனுக்கு? அப்பா பாவம் செய்து, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை, வார்த்தை ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவ மகிமைய என்ன பண்ணிட்டோமா? அற்றவர்கள் ஆயிட்டோமா? அப்போ எப்ப மனுஷனுக்கு தேவ மகிமை இருந்தது? யாருக்குள்ள இருந்தது? ஆதாமுக்குள்ள இருந்தது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகினா ஆதாம் இழந்தது தேவனுடைய மகிமை. அதனால தான் லூக்கா 19:10 சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன். புரியுதுங்களா? முதல் ஆதாம் மூலமா இழந்தத இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? கொடுக்கணும். அப்போ இங்க நல்ல கவனிங்க, மகிமை அது என்னன்னு பார்க்கணும். தேவனுக்கு சித்தமானால் அது கடந்த ஒரு 4-5 மாதங்களாக அதை தியானிச்சுட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்களை நம்ம அதுல இருந்து தேவன் நிறைய வெளிச்சங்களை கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அதிசயமா இருந்தது. அதுல ஒரு விஷயத்த, ஒரு சில காரியங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்துகொள்ள ஆசைப்படுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மகிமை அப்படின்னா என்னன்னா, 2 வார்த்தை வருகிறது மூல மொழியில. ஒண்ணு டோக்ஸா என்று சொல்லுவார்கள், டோக்ஸா. இன்னொன்னு ஹவுபர்ட் என்று சொல்லுவார்கள், டோக்ஸா ஹவுபர்ட். இந்த டோக்ஸா ஹவுபர்ட் என்ற 2 வார்த்தையும் மகிமையை குறிக்கிற வார்த்தை, மகிமையை குறிக்கிற வார்த்தை. ஆனா அர்த்தம் வேற, கொஞ்சம் அர்த்தம் டிஃபர் ஆகுது. என்னன்னா, ஒண்ணு the act of God, இன்னொன்னு the image of God. மகிமை அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன், glory அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன். the act of God, the image of God. தேவ செயல், தேவ சாயல், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் மகிமை. தேவ செயல், தேவ சாயல். உதாரணத்துக்கு சொல்றேன், மோசே மலைக்கு மேல போனாரு, அங்க போய் ஒரு காரியத்தை பார்த்தாரு. என்ன பார்த்தாரு? முச்செடி அக்னியில என்ன பண்ணுச்சு? எரிஞ்சுது. முச்செடி கருகுச்சா? ஜங்கல. ஆனா அக்னி என்ன பண்ணுச்சு? எரிஞ்சுது. கவனிச்சீங்களா? தேவ செயல், மகிமை, கௌபர், டோக்ஸா, எரிது. ஆனா என்ன ஆகல? பொருள் உள்ள இருக்கிற காரியம் அழியல. தேவ செயல். சாதாரண பொருட்கள் என்ன ஆயிடும்? அழிஞ்சிடும். ஆனா பட்சிக்கிற அக்னியா இருக்கக்கூடிய தேவன் அங்க இறங்குறதுனால அந்த முச்செடி என்ன ஆகல? தேவ செயல், மகிமை. இன்னொன்று தேவ சாயல், அதுதான் ஆதாமுக்குள்ள இருந்தது. தேவன் மகிமை மனுஷனை படிக்கும் போது என்ன சொன்னாரு? நம்முடைய சாயலின்படி, நம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு உண்டாக்கும் போது மனுஷனை அவருடைய சாயல்ல பட்டார். இப்ப கொஞ்சம் நிதானிக்கணும். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் என்னவா இருக்கிறாரு? ஆவியர். எங்க ரூபம் வரும்? தேவன் ஆவியான தேவங்க, அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி இருந்தா அந்த பேட்டர்ன் எங்க இருந்து வந்தது? இந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த வாயு, இந்த கை, காலு எங்க இருந்து வந்தது? யோசிக்கணும். ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றோம், ஆனா அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டான்னா சம்திங் டிஃபரெண்ட். அது மகிமையின் சரீரமா இருந்தது, தேவ மகிமைக்குரிய சரீரமா இருந்தது. அதனாலதான் அவனுக்குள்ள அந்த மகிமை என்ன பண்ணுச்சு? நிலை பெற்றிருந்தது. அதனால்தான் வசனம் சொல்லுது, அவன் நிர்வாணியா இருந்தது அவனுக்கு தெரியல. அப்போ ஆதாமுக்கு இருந்த ஜீவன் தேவன் உருவாக்கும் போது அந்த நாசி ஊதினாரு பாருங்க, அந்த மகிமையை தான் அனுப்புனார். அவருடைய மூச்சு காற்று அனுப்புனார். தேவன் சாவாமை உள்ளவர், தேவன் சாவாமை உள்ளவர். ஆதாமும் எப்படிதான் இருந்தான் படைக்கும் போது? சாவாமை உள்ளவன் தான் படைக்கப்பட்டான். ஆனா தேவன் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு, இதை சாப்பிட்டினா இந்த இம்மார்டலிசம் போயிடும், இந்த சாவாமை உன்னை விட்டு போயிடும், நீ என்ன ஆயிடுவ? சாகவே சாவாய். ஹமுத் முத் என்ற வார்த்தை
பிராணன் போய் உருவம் அழியும்னு அர்த்தம். சாகவே சாவாய்னா பிராணன் போய் உருவம் அழியும். கிளியரா சொல்லிட்டாரு. இப்ப நீ என்னோட மகிமையில இருக்கிற, என்னுடைய சாயல்ல இருக்க, உனக்கு மரணம் கிடையாது, நீ நித்தியமா இருக்கவ, என்ன மாதிரியே நீ என்ன பண்ண போற, இருக்க போறன்னு சொல்லிட்டு பகல்ல குளிர்ச்சியான வேலையில தேவன் ஆதாம பார்க்க வந்தார். புரியுதுங்களா? பகல்ல குளிர்ச்சியான வேலையில தேவன் என்ன யாரை பார்க்க வந்தாரு? ஆதாம பார்க்க வந்தார். கொஞ்சம் நிதானிச்சீங்கன்னா இவருடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. தேவனுடைய தன்மை இப்ப இந்த தன்மையில இருக்கக்கூடிய இந்த தேவனுடைய மகிமை இப்போ ஆதாமுக்குள் வந்ததுனால, ஆதாமுக்குள்ள இருந்த ஜீவன் உயிர் எதை சார்ந்ததுன்னா தேவ மகிமையை சார்ந்தது. ஆதாமுக்குள்ள இருந்த உயிர் தேவ மகிமையை சார்ந்தது, அதுக்கு சாவு கிடையாது. ஆனா கீழ்ப்படியாமையில போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, தேவ மகிமை ஏற்பட்ட உடனே உயிர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு, உயிர் உருமாற்றம் அடைந்தது. உயிர் எப்படி உருமாற்றம் அடைஞ்சதுன்னா ரத்தத்துல வந்துச்சு. புரியுதுங்களா? உயிர் எங்க போச்சு? இப்போ மனுஷனுக்கு ரத்தத்துல போயிடுச்சு. அதனாலதான் வேதம் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் இல்லை. இப்போ ரத்தத்துல போனதுனால, மாமிசம் உண்டானதுனால, ரத்தமும் மாமிசமும் உடையவராய் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். புரியுதுங்களா? விளங்குதா? அப்ப சகோதர நல்லா புரிஞ்சுங்க. பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்னா அந்த பாவத்திலிருந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள, தேவ மகிமை நமக்குள்ள என்ன பண்ணா வரணும் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ தேவனுடைய மகிமை ஆதாமுக்குள்ள இருந்ததுன்னா அந்த மகிமை எப்படிப்பட்டது? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். ரொம்ப முக்கியமான வார்த்தை, சேரக்கூடாத ஒளி வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும். பாயிண்ட், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும். அப்போ ஆதாம் தேவனை பார்த்திருக்கிறாரு. அப்ப ஆதாம் மனுஷனா இருந்தாரு. ஆனா அதை கவர் ஆகுற ஏதோ சம்திங் என்ன இருக்குது ஆதாமுக்கு, அந்த தேவ மகிமைய இந்த மகிமையோட கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் அவன் படைச்சிருக்கிறார். அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அதுதான் அந்த மகிமை. மனுஷரில் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். வார்த்தை எப்படி அழுத்து சொல்லுது பாருங்களேன். கண்டிராதவர், காணக்கூடாதவர். பாத்தீங்களா? கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, தேவ மகிமை நமக்குள்ள வரும்போது நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்னா, பாவம் என்கின்ற சாபம் ஆதாமினுடைய அந்த விழுந்து போன நிலையிலிருந்து இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த தேவ மகிமைக்குரிய காரியங்களை நீங்களும் நானும் இன்றைக்கு பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று. அவர் மூலமான யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று. ரொம்ப ஆழமான வார்த்தைகள். கிருபையில் பிரவேசிக்க நம்ம சொல்றோம், தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறோம் பிரதர், தேவனுடைய கிருபையினாலே நடக்கிறோம் பிரதர், தேவனுடைய கிருபை பிரதர். என்னாச்சு பிரதர்? ஐயோ பெரிய வியாதி பிரதர், என்ன பண்றதுன்னு தெரியல பிரதர். எப்படி பிரதர் இருக்கு? தேவ கிருபையினால இருக்கிற மாத்திங்க. அது கிடையாது கிருபை. கிருபை என்றது விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்குது. என்ன விசுவாசத்தின் அடிப்படை? நான் தேவ சாயலாய் இருக்கிறேன், அவருடைய மகிமை எனக்குள்ள இருக்குது. நான் இருக்கிறதுனால இந்த வியாதியோ இந்த பாவமோ இந்த காரியங்களோ என்னை என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. விசுவாசத்தினால மட்டும்தான். அதான் வேதம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்வாதாரமே விசுவாசத்தில் தாங்க இருக்குது. புரியுதுங்களா? வாசிங்க சிஸ்டர். ரோமர் 5:2 வாசிட்டீங்களா? அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே என்ன பண்றோம்? மேன்மை பாராட்டு. இன்னைக்கு இந்த தேவ மகிமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கு. ஆனா ஒரு நாள் வரும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பாருங்க, அவருடைய கர்த்தருடைய மகிமைய கண்ணாடியில காண்கிறது போல காண்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? மகிமை மேல் மகிமை அடைந்து
மறுரூபப்படுவோம். அது எப்போனா இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில. அப்ப இப்போ அந்த தேவ மகிமைக்குள்ள இருக்கிறதுக்காக நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க. புரியுதுங்களா? தேவனுடைய மகிமைக்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:14 கூட வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக. என்ன சொன்னாரு? நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும் பொருட்டாக, இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ரட்சிப்பினுடைய நிச்சயம் பாருங்க, யாருடைய மகிமை பெற்றுக்கொள்றதுக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை பெற்றுக்கொள்றது. ஆக்சுவலா யோவான் புஸ்தகத்துல யோவான் ஒரு சாட்சி சொல்வாரு. யோவான் ஸ்நானகன் ஒரு சாட்சி சொல்வார். என்ன சொன்னார்? அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை எப்படி இருந்ததா? பிதாவினுடைய ஒரே பேரானவருக்கு ஒப்பான மகிமை. ஆனா தேவன் இயேசு சொன்னாரு, என்னை கண்டவன். அப்ப பிதாவின் மகிமை முதல்ல ஆதாமுக்கு கொடுத்து அந்த சாயலை உருவாக்குனாரு. அவன் இழந்தான். இரண்டாவது அதே சாயலுக்குரிய காரியத்தை, அந்த குண லட்சணங்களை யார்கிட்ட வச்சாரு? இயேசு கிறிஸ்துக்குள்ள வச்சாரு. இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து யாருக்குள்ள வச்சு இருக்கிறாரு? இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் யாரு? நம்மதான். இந்த தெய்வ மகிமையை அடையும்படிக்கு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 கூட வாசிங்க. 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? என்ன சொல்றாரு? அறியாதிருக்கிறீர்களா? அப்ப நம்ம யாரு? தேவனுடைய ஆவி. ஏன் அப்படி இந்த வார்த்தை கொஞ்சம் நிதானிச்சிங்களா? ஏன்னா நல்லா கவனிச்சீங்கன்னா, வேதத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், தேவனுடைய மகிமை ஆதாமுக்குள் இறங்கினது. பிற்பாடு தேவன் தம்முடைய அளவில்லாத மகிமை எங்க வச்சார் தெரியுமா? எங்க புரிந்தார் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். எஸ், தேவனுடைய சாலமோன் கட்டினார் ஆலயம். அந்த இடத்துல வசனம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணிச்சான்? இறங்கிச்சான். அது மூல மொழியில அளவில்லாமல் ஊற்றப்பட்டதாம். தேவனுடைய மகிமை அங்க என்ன பண்ணுது? ஊட்டப்பட்டது. அப்ப புரிஞ்சுங்க, மனிதன் தேவனுக்குள்ள இருந்த மகிமை இப்ப யாருக்குள்ள வந்து எங்க வந்துச்சு? ஆலயத்துக்குள்ள வந்துச்சு. யார் கட்டின ஆலயம்? தேவனுடைய ஆலயம். சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயம். இப்போ சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயத்துல மகிமை இருக்குதா? இப்போ இல்ல. ஏன் இல்ல? வாசிங்க, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். எசேக்கியேல் 8:16 கீழே இருக்கிற வசனம். என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு போய் ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்டுறாரு. இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய். இப்போ அந்த ஆலயத்துல ஒரு 25 புருஷர் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆப்போசிட்டா திரும்பி கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். எதை நமஸ்கரிச்சாங்க? சூரியனை நமஸ்கரிக்க. அந்த அதிகாரத்தை குறிச்சு வச்சுங்க. 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் அப்பொழுது அந்த ஆலயத்திலிருந்து மகிமை எடுத்துட்டார். அந்த ஆலயத்துல இருந்த மகிமை தேவன் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டாரு. ஏன்னா அவர்களுடைய மகிமை இறங்கின அந்த ஸ்தலத்துல இப்ப ஜனங்கள் யாரை வழிபட ஆரம்பிச்சாங்க? உலகத்தினுடைய சூரியனை பார்த்தாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய காரியத்தை பார்த்தாங்க, உலகத்தினுடைய அந்த வெளிச்சத்தை பார்த்தாங்க. தேவன் அவருடைய வெளிச்சத்தை எடுத்துட்டார். அவருடைய வெளிச்சத்தை என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? தேவனுடைய ஆலயம் டிக்ளேர் பண்ணது யாரு? நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம் சொன்னது யாரு? எங்க சொன்னாரு? முதல்ல இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம்னு சொன்னது வந்து, அது வாசிக்க வேண்டாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19-21 வருது. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? கட்டுவேன் சொல்லிட்டு 21ஆவது வசனம் சொல்லுது, அவர் தன்னுடைய சரீரத்தை தான் ஆலயம்னு சொன்னாரு. அப்போ நான் தேவனுடைய ஆலயம் என்றது பவுல் வந்து சொன்னாரு. அதுக்கு முன்னாடி இயேசு சொல்லிட்டாரு, நீங்களும் நானும் அந்த சரீரம் என்பதே
தேவனுடைய ஆலயம். அதைத்தான் பவுல் சொன்னாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம். புரியுதுங்களா? இப்போ சாலமோன் ஆலயத்துல இறங்கின அந்த மகிமை, ஆதாமுக்குள் இருந்த அந்த மகிமை, கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த அந்த மகிமை மண்ணான இந்த சரீரத்துல கொடுத்திருக்கிறார். வேறுபிடிக்கப்பட்டோம், பிரித்தெடுக்கப்பட்டோம். கேஷர் அடைக்கல பட்டணம், எப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்க. நம்ம இன்னைக்கு அதனால இயேசு சொன்னாரு, நீங்க இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொன்னாரு. வெளிச்சமா இருக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியது நீங்களும் நானும் தான். ஆனா இன்னும் நம்ம வெளிச்சத்துக்குள்ள வராம இருந்தா அது எவ்வளவு கஷ்டம். மூன்றாவதாக என்ன பட்டணங்க? கிப்சாய். கிப்சாய் மூன்றாவதாக கிப்சாய். சோ எனக்கு முதலாவதாக பார்த்தோம், இந்த அடைக்கல பட்டணம் எதற்கு நிழலா இருக்கிறது? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நிழலா இருக்கிறது. அப்படி இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில அடைக்கலமா இருக்கக்கூடிய இயேசு எந்தெந்த நிலைப்பாட்டுல இருக்கிறாருன்றோ அந்த பெயருடைய அர்த்தங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது பார்த்தோம் ஸ்பீகேம், அப்படின்னா இலைப்பாறுதலை கொடுக்கும் அடைக்கல பட்டணம் இயேசு. இரண்டாவதாக கேஷர், பரிசுத்தத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அடைக்கல பட்டணம் இயேசு. மூன்றாவதாக பார்க்கிறோம் கிப்சாய். கிப்சாய் ஆக்சுவலா இந்த கிப்சாய்ன்றது ரொம்ப ட்ரபிள் ஆகி போச்சு. அதை தியானிக்கும் போது கடைசி இந்த ரெண்டு பேருக்கு வியாக்கியானம் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. ஏன்னா கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. அது ஒரு சரியான போக்குல நீங்க சாட் ஜிடிபி எடுத்தாலும் சரி, இன்னும் நிறைய அட்வான்ஸ் இது எடுத்தாலும் சரி, ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல. ஜூட்ஸ் எட்டமாலஜின்னு சொல்லுவாங்க. ஜூட்ஸ் எட்டமாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூதர்களின் சொற்பியல் இலக்கணம், சொல் இலக்கணம். யூதர்களின் சொல் இலக்கணம்னு ஒரு காரியம் இருக்குது, ஒரு புத்தகம் இருக்குது. அந்த இடத்துல இந்த கிப்சாய்க்கு மீனிங் கொடுக்குறாங்க. அந்த கிப்சாய்க்கு மீனிங் கொடுக்கும் போது நீங்க செக் பண்ணலாம், இது எல்லாமே ஓப்பனா தான் இருக்குது. நெட்ல கொஞ்சம் ஆழமா போனீங்கன்னா ஈஸியா இதை பார்க்கலாம். அப்போ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த கிப்சாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு அர்த்தம் வருது. ஒண்ணு மேலான இடம், இன்னொன்னு சேர்க்கப்பட்ட கூட்டம். மேலான இடம், சேர்க்கப்பட்ட கூட்டம். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் வரும். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனீங்கன்னா ரெண்டும் வரும். புரியுதுங்களா? அதனால நீங்க ஈஸியா அதை பார்க்கலாம். ஏதோ ஒண்ணு நான் சொல்லல, ஆராய்ந்து பார்த்ததை சொல்லுகிறேன், நீங்களும் அதை ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போ மேலான இடம், சேர்க்கப்பட்ட கூட்டம் அப்படின்னு வருது. அப்போ இந்த எட்டமாலஜில போய் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு எப்படி வியாக்கியானம் கொடுக்குறாங்கன்னா, மேலானவைகளை காண்பிக்கும் கூட்டம் சொல்றாங்க. கிப்சாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலானவைகளை காண்பிக்கும் கூட்டம். இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம், பரலோகத்துக்குரிய அந்த மேலான காரியத்தை இந்த பூமியில காட்டக்கூடிய கூட்டம் யாரு? சபை. புரியுதுங்களா? எது? சபை. அதுதான் கிப்சாய். அதான் பவுல் சொல்றா பாருங்க, கொலோசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நல்ல கவனிங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால். இந்த வார்த்தை ரொம்ப முன்குறிச்சு, நல்ல மைண்ட்ல வச்சுங்க. கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவோட எழுந்துட்டாருங்க, அவரோட நீங்க என்ன பண்ணுமா? எழுந்தவர்களா இருந்தா அப்படின்னு வருது. எழுந்தவர்களா, நீங்க இயேசுவோடு கூட உயிரோடு கூட எழுந்தவர்களா இருந்தா கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இப்போ உயிர்த்தெழுந்த எங்க இருக்கிறாரு? தேவன் மேலானவைகள உலகத்துல இருக்கிறாரு. அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல. கிளியரா சொல்லிட்டாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல. இன்னும் இந்த பூமியில நம்ம நிறைய டெஸ்டினேஷன் போட்டுக்கலாம், நிறைய காரியங்களை போட்டுக்கலாம், நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாம். ஒரு ஊழியக்கார் சொல்றாரு, ஊழியர்னா ஒரு கெத்து வேணுங்க. எந்த வீட்டுல வேலைக்காரன் கெத்தா இருந்துக்கிறான்? எந்த வீட்டுக்காவது போய் பாருங்க, அந்த வீட்டு எஜமானியும் பாருங்க, வேலைக்காரனையும் பாருங்க, கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? முடியும். புரியுதா? அப்ப புரிந்து கொள்ளுங்கள், இந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, மேலானவைகளை காண்பிக்கிற கூட்டம்னா, இயேசு எப்படி உயிர்த்தெழுந்த அந்த மேலான இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு உரியவைகளை யார் தேடணும்? சபை தேடணும். சபை தேடணும். அதனால்தான் அது சேர்க்கப்பட்ட கூட்டம். எதுக்காக சேர்க்கப்பட்ட கூட்டம்? பரலோகம்னா என்ன, பரலோக தேவன்னா யாரு, இயேசுனா யாருன்றது இந்த பூமியில காண்பிக்கிற கூட்டம், காண்பிப்பதற்காக சேர்க்கப்பட்ட கூட்டம். அதுதான் கிப்சாயி அப்படின்றதோட அர்த்தம். அதை எபேசியர் 3:9-10 கூட வாசிங்களா. எபேசியர் 3:9-10.
தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. என்ன சொன்னாங்க புரிஞ்சுதுங்களா அந்த வசனம்? அந்த லாஸ்ட் போர்ஷன் மாத்திரம் வாசிங்க சிஸ்டர். உன்னதங்களில அது வரைக்கும் வாசிங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்ப நல்லா கவனிச்சிங்களா? பரலோகத்துல இருக்கக்கூடிய அதிகாரம், துரைத்தனம், தேவ ஞானம் இப்பொழுது யார் மூலம் தெரிய பண்ணோம்? சபையின் தெரிவிக்கிறோமா? புரியுதுங்களா? ஏன்னா சர்ச்சோட ஸ்ட்ரக்சரே மறந்துட்டோம், சபை எதுக்குன்றதே மறந்துட்டோம். ஏதோ ஒன்று வரோம், ஏதோ ஒன்று பேசுறோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஏதோ ஒன்று போறோம். அப்படியே யாராவது மரித்தா பொட்டி இலவசமா கொடுக்குறோம், இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றோம், கல்யாணம் நடத்துறோம். புரியுதுங்களா? இது இல்லை சகோதரி சகோதரி, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உன்னதத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களும் அந்த துரைத்தனங்களும் தேவனுடைய ஞானமும் இப்பொழுது சபையின் மூலமா தெரியணும், உருவாகணும். ஒவ்வொருத்தரும் உருவாகணும் சகோதரி சகோதரி. என்னால முடியலன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மற்றவங்க ஓடுறாங்க இல்லையா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க, எங்கள் சபையை எடுத்து பயன்படுத்துங்க. பரலோகத்துக்குரிய காரியத்தை இந்த பூமியில அறிவிக்கிற சபையாரை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க, சத்தியம் கிளியரா காட்ட முடியுது. மேல என்ன இருக்குதோ அதை கீழே காட்டுறது சபை. நடக்குதுங்களா? புரியுதுங்களா? அதனாலதான் சொன்னாரு ரோமர் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். பாத்தீங்களா? அநேகராய் இருக்கிற நம்ம எதுக்குள்ள இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்கிறோமா? அப்போ தெளிவா புரிஞ்சுக்கணும். முன்னாடி நம்ம பார்த்தோமே, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் அப்படின்னு அந்த வாசனம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு அர்த்தம் சொல்றேன். இப்போ சபைக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு. கரெக்டா? சபைக்கு தலை இயேசு. இப்போ சபைக்கு தலை இயேசுனா, இயேசு உயிரோடு கூட எழுந்தார் இல்லையா? ஏச்சுக்கும் போது வெறும் தலை மட்டும் எழுந்துதா? சரீரம் விளங்குதா? இதை மெயினா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. யோகத்துல வரும், அவர் உயிர்த்தெழுந்த உள்ள போய் பார்க்கும்போது அந்த இடத்துல 2 தூதர்கள் இருப்பாங்க. சிலைகள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டுச்சான்? அங்கங்க செதறி இருந்தது. தலையில் சுற்றப்பட்ட சீலை மாத்திரம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? சர்ச்சை என்னன்றது அங்கேயே காமிச்சிட்டாரு இயேசு. உயிர்த்தெழுந்த இடத்துல காமிச்சிட்டாரு. 2 தூதர்களுக்கு நடுவுல அந்த தலையில சுத்தன துணியை வச்சிருந்தாரு. மற்ற துணிகள் எல்லாம் எங்க இருந்தது? வெளியில செதறி இருந்தது. புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து தலையாக உயிர்த்தெழுந்தாரு, அவயங்களே உயிர்த்தெழுந்தது. இந்த அந்த அவயம் யாருன்னு சொல்றாரு? நீங்களும் நானுமா. புரியுதுங்களா? விரைத்து விட்டீர்களா அல்லது உறைந்து போய் விட்டீர்களா? விளங்குதா? அப்ப புரிஞ்சுங்க, இயேசு தலை உயர்ந்ததுன்னா சரீரம் என்ன ஆயிருக்கணும்? உயர்ந்திருக்கணும். அங்க தலை எங்க நின்னுச்சு? 2 தூதர்களுக்கு நடுவில் நின்றுச்சு. இந்த காட்சி எங்க பார்க்கலாம்? 2 தூதர்கள் நிற்கும் போது நடுவுல ஒரு விஷயம் நின்னா அது எதை குறிக்குது? உடன்படிக்கை பெட்டி. 2 கேருபீன்கள் நிற்கும் போது நடுவுல தேவனுடைய மகிமை இறங்குச்சு. அதே மாதிரி தேவன் இயேசு உயிர் தந்த பிறகு அந்த இடத்துல 2 தூதர்கள், அது யோவான் 20ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. 2 தூதர்கள் இருக்கிறாங்க, தலையில சுத்தப்பட்ட துணியை மேல வச்சுட்டாரு. அது ஒரு உடன்படிக்கை பெட்டி. மாற்றம் வந்துச்சு அங்க. இப்போ சரீரத்துல சுத்தின துணியெல்லாம் ஆயிடுச்சு, ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடுச்சு. போனாங்களா அப்போஸ்தலர்? எவ்வளவு தேசம், எவ்வளவு இடம், எவ்வளவு மரணங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அங்கேயே ஒரு சீனா காமிச்சிட்டாரு. இயேசு உயிர்த்தெழுந்த அந்த கல்லறையிலேயே ஒரு சீனா காமிச்சிட்டாரு. பக்கா பிக்சர் அது. நல்லா நிதானிச்சு பாருங்க. அப்ப சகோதர சகோதரி, நீங்களும் நானும் அவயங்களா இருக்கிறோம். இயேசு தலையா இருக்கிறார்னா அந்த தலைக்குரிய காரியத்தை அவயங்கள் செய்யணும். என் மூளை சொல்லுது இங்க நின்று பேசுன்னு, நான் பேசுறேன். என் மூளை சொல்லுது இங்க பேசுன்னு, இல்ல நான் முடியாதுன்ற நான் வெளியே போச்சுன்னா அந்த சரீரம் மாத்திரம் வெளியில போயிட்டு தலை மாத்திரம் நின்னா ஆகும். சன் டிவில வந்துருவோம் நம்ம.
விளக்குதா? அப்போ மூளை தலை என்ன சொல்லுதோ சரீரம் அதை என்ன பண்ணிதான் ஆகணும், செயல்பட்டு தாங்க ஆகணும், வேற வழியே கிடையாது. அது செயல்படாத வரைக்கும் கஷ்டம்தான். அப்படியே கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கும்போது நாம் அவருடைய ஒரே சரீரமா இருக்கணும். ஒரே சரீரம்னா கூட பத்தாது, இன்னொரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, அதுதான் எனக்கு ஜீர்ணிக்கவே முடியல. வாசிங்களா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். யாருடைய மாம்சம், யாருடைய எலும்பு, யாருடைய அவயங்க? இயேசு கிறிஸ்து. ஜீவிக்க முடியுதா? பிதாவாகிய தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா இயேசுவை போலவே பார்க்கிறாரு நம்மள. அவருடைய பிள்ளை, அவருடைய மகள் மாதிரியே பார்க்கிறாரு. ஏன்னா முதல் மகன் என்ன பண்ணாரு? முதல் பேரான மகன் பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில திறம்பட நிறைவேற்றினாரு. இன்னைக்கு அவருடைய மகளாக இருக்கக்கூடிய நம்ம நிறைவேற்றோமா? இந்த கேள்வி நம்மள கேட்கணும். அப்போ கிப்சாய் அப்படின்னா மேலானவைகளை காண்பிக்கும் கூட்டம் சபை, அதாவது ஒரே சரீரமாக சேர்க்கப்பட்ட சபையின் அடைக்கல பட்டணம் இயேசு. அங்க எப்படி அந்த பரிசுத்த கூட்டத்துல பிரதான ஆசாரியர்கள் இருக்கிற இடத்துல கொலைகாரணம் பண்ணிட்டான், உள்ள போயிட்டு அடைக்கலமா புரிந்துட்டான். அப்படியே ஒன்றுக்கும் உதவாத நம்மை கிறிஸ்துவினுடைய ஒரே சரீரமாக சேர்க்கப்பட்ட அடைக்கல பட்டணம் இயேசு. புரியுதுங்களா? கடைசியாக என்ன ஊருங்க? பெத்ரோன். இந்த பெத்ரோன்ல மிகப்பெரிய குழப்படி. இதெல்லாம் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றது அப்ப புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த பெத்ரோன் என்ற வார்த்தை நீங்க எடுக்கும் போது பைபிள்லயே 2 பெத்ரோன் இருக்கு. அதாவது ஒரே பெத்ரோன் தான், ஆனா வேற வேற விஷயங்கள். அதாவது இது எப்படின்னா, இப்ப திருப்பதி இருக்குது, திருப்பதியில என்ன சொல்றோம்? திருப்பதின்றது பேரு, ஆனா என்ன சொல்லுவான்? மேல் திருப்பதி, கீழ் திருப்பதி, மேலூர், கீழூர். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி பெத்ரோனும் மேல் பெத்ரோன், கீழ் பெத்ரோன் இருக்குது. அங்கதான் பிரச்சனை ஆகி போச்சு. மீனிங் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. வாசிங்க 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 நாளாகமம் 8:5. சாலமோன் மேல் பெத்ரோனையும் கீழ் பெத்ரோனையும் அலங்கங்களும் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள அரணான பட்டணங்களாக கட்டி. இப்ப புரியுதா? பெத்ரோன் என்னது? மேல் பெத்ரோன், கீழ் பெத்ரோன் 2 இருக்குது. ஆனா இங்க தேவன் சொல்லும் போது என்ன சொல்றாரு? பெத்ரோன் சிம்பிளா சொல்லிட்டாரு. ஆனா அதோட மீனிங் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கீழ் பெத்ரோன் தி ஹவுஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். டெத் என்றால் வீடு, ஷ்ரௌன் அப்படின்னா 2 அர்த்தம். ஒன்னு தி ஹவுஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அதாவது நியாய தீர்ப்பின் வீடுன்னு அர்த்தம். கீழ் பெத்ரோனுக்கு நியாய தீர்ப்பின் வீடு. மேல் பெத்ரோன் இருக்கு பாருங்க, தி ஹவுஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது சுதந்திரத்தின் வீடுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. பெத்ரோன், கீழ் பெத்ரோனுக்கு நியாய தீர்ப்பின் வீடு, மேல் பெத்ரோனுக்கு சுதந்திரத்தின் வீடு. இப்ப கொஞ்சம் லைட் ஏரியான்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இல்ல? அப்ப புரிஞ்சுங்க. இது ஏன் இந்த மாதிரி அந்த பெத்ரோனுக்கு மாறிச்சுன்றத கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா நீங்க போய் பாத்தீங்கன்னா, இப்போ ராஜாக்கள் ஜெயித்து இந்த பெத்ரோனுக்கு வருவாங்க. இந்த பெத்ரோனுக்கு வரும்போது என்ன நடக்கும்னா, அந்த ஜனங்கள் எல்லாம் அடிமைகளாக கொண்டு வருவாங்க. ஜனங்கள் எல்லாரையும் தங்களுக்கு அடிமைகளாக்கி கொண்டு வந்து கீழ் பெத்ரோன்ல வைப்பாங்க. ஜனங்களை அடிமைகளாக கொண்டு வந்த ஜனங்களை கீழ் பெத்ரோன்ல வைப்பாங்க. ஏன் கீழ் பெத்ரோன்ல வைக்கிறாங்கன்னா, அந்த ராஜாக்கு ஏற்ற மாதிரி, அந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணியதான் ஆகணும், அடங்கி நடக்கணும். இல்ல நான் கீழ்படிய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன்னா இவருக்கு என்ன கிடைக்கும்? கீழே நியாய தீர்ப்பு கிடைக்கும். புரியுதுங்களா? அதாவது ஹவுஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதனால இந்த கண்டிப்பு, நியாய தீர்ப்பு, இந்த அடிமைகளுக்கெல்லாம் நடக்கிற காரியம் கீழ் பெத்ரோன்ல நடக்கும். ஜெயித்த ராஜா இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் இந்த மேல் பெத்ரோன்ல போயிட்டு நாங்க ஜெயித்து விட்டோம், நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு சொல்லிட்டு அந்த தேசத்தினுடைய கொடியை நாட்டுவான். அதுதான் அந்த ஹவுஸ் ஆஃப் ஃப்ரீடம். புரியுதுங்களா? விளங்குதுங்களா? இப்போ அப்படியே வருவோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவர் நம்ம என்னதான் பண்றாரு? இந்த உலகத்துல வாழும்போது என்ன கொடுக்குறாரு? சரி, வசனத்தை வாசிக்கிறோம். 1 Corinthians 4:16. 1 Corinthians 4:16.
ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். கவனிச்சீங்களா? பாடுபட்டா வெட்கப்படாம தேவன் என்ன பண்ண? மகிமைப்படுத்த. புரியுதா அந்த வார்த்தை? பாடுபட்டா வெட்கப்படாம தேவன் என்ன பண்ணு? மகிமை. முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? ஐயோ என்னங்க முடியலங்க, இதுல போய் அப்படிதான் நம்ம பேசுவோம். அப்ப புரிஞ்சுங்க, அந்த பாடு எதுக்குன்னா, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த பாடு எதுக்குன்னா, அடுத்த வசனம், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? பாத்தீங்களா? இப்போ நியாய தீர்ப்பு எங்க தொடங்குச்சு? தேவனுடைய வீட்டுல தொடங்குச்சு. எந்த தேவனுடைய வீடு? ஃபர்ஸ்ட் எதுங்க? எழுதுனது யாரு? இது முதல் ஜெருசலேம்ல ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டுச்ச. அப்ப சொல்றாரு பேதுரு, எப்பா பாடுபட்டு கஷ்டப்பட்டினா கவலைப்படாத, தேவனை மகிமைப்படுத்து, ஏன்னா நீ மாறணுன்றதுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். இது தேவன் கொடுக்குற நியாய தீர்ப்பு. இது முதல்ல நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முடிவுல யாருக்கு போவோம்? உலகத்துக்கு போவோம். அதனால்தான் உலகத்துல நடக்கிற நியாய தீர்ப்புல கிரியைக்கு தக்க பலனை யார் பெறுறா? நம்ம கிரியைக்கு தக்க காரிய அந்த பெனால்ட்டியெல்லாம் யார் தான் கொடுக்க போகுது? தேவன் தான் கொடுப்பார் ஜனங்களுக்கு. சரியா? அது கிருபையோ, அது தயவோ, அது ஆக்கினையோ தேவன் அறிவார். அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அது தேவனுடைய பாட்டு. ஆனா இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் நியாய தீர்ப்பு அங்க நிற்கும் போது நமக்கு அங்க ரிவார்டு தான் கிடைக்கிறத தவிர பனிஷ்மெண்ட் கிடைக்கல. அப்ப பனிஷ்மெண்ட் எங்க கிடைக்குது? இங்க இந்த பூமியில கிடைக்குது. அப்ப உங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சா? இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தா முதல்ல என்ன பண்ணலாம்? ஆண்டவரே இது என்னால வந்ததா? நம்ம முதல்ல சொல்லலாம், அவன் சரியில்லைங்க, இவன் சரியில்லைங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, பிஸ்னஸ் இல்லை, நம்ம சரியில்லை. முதல்ல தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை ஏதாவது செஞ்சுட்டேன்னா எனக்கு வெளிப்படுத்துங்க, அதை மாற்றிக்கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. பிரச்சனை மாறிடும். புரியுதுங்களா? கண்டிப்பா மாறும். நம்ம அப்படி கிடையாது, மற்றவங்கள தான் காட்டுவோம். இதனாலதான் ஆண்டவரே நான் அப்படி இருக்கிறேன், இதுல மாதிரி பொருள் நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப தேவனுடைய வீட்டில துவங்கும் காலம், அப்பதான் the house of judgment. அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க? இந்த டெத் த்ரோன் ஆக்கினை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு சபையில ஆரம்பிச்சுது. ரெண்டாவது என்ன பார்த்தாங்க? the house of freedom அப்படின்னு சொல்லுவோம், சுதந்திரத்தின் வீடு அப்படின்னு சொல்லும் போது எபிரேயர் 9:15 வசனம். எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். பாத்தீங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து, அதான் நான் முன்னாடி சொன்னேன், இயேசுவே நம்முடைய அடைக்கலப்பட்டனம். அப்போ இங்க இந்த பெத்ரோன்றதுக்கு என்ன நம்முடைய அடைக்கலமான காரியம்? நான்காவதாக பார்க்கிறோம், நித்திய சுதந்திரத்தை உள்ள அடைக்கலப்பட்டனம் இயேசு. நித்திய சுதந்திரம். ஏன்னா அவர் மூலமாக அவர் இப்ப மத்தியஸ்தரா இருக்கிறாரு. ஏன் மத்தியஸ்தரா இருக்கிறார்னா, பரலோகத்துக்குரிய அந்த சுதந்திரத்தை நீங்களும் நான் இந்த பூலோகத்துல பெற்றுக்கொள்வதற்காக. பெற்றுக்கொண்டு என்னவா மாறுறோம்? பரலோக பிரஜைகளாக மாறுகிறோம். 1 பேதுரு 1:5 வாசிங்க. 1 பேதுரு 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற, கடைசி காலத்துல வெளிப்பட என்னவாக்கப்பட்டிருக்கான்? ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த முன்னாடி இருக்கிற போர்ஷன் எல்லாம் படிச்சீங்கன்னா எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. காக்கப்பட்டிருக்கிற, வைக்கப்பட்டிருக்கிற. அப்போ இந்த சுதந்திரம் எங்க வச்சிருக்கிறாரா? பரலோகத்துல. நிறைய பேர் பரலோகத்துக்கு போவாங்களானாலே தெரியல பிரதர்ன்றாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கு சுதந்திரம் எங்க ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு? பரலோகத்துல. அதுதாங்க the throne, the house of
ஃப்ரீடம், அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகையினால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அடைக்கல பட்டணம் என்கின்ற இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தரே நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார், இயேசுவே நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார். இந்த 4 பட்டணம் சீகேல் அப்படின்னும் போது இளைப்பாறுதலை கொடுக்கும் அடைக்கல பட்டணம் இயேசு. கேசேர் அப்படின்னும் போது பரிசுத்தத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட அடைக்கல பட்டணம் இயேசு. 3வது கிப்சாய், ஒரே சரீரமாக சேர்க்கப்பட்ட சபைக்குரிய அடைக்கல பட்டணம் இயேசு. 4வதாக பெத்ரோன், நித்திய சுதந்திரத்தின் உள்ள அடைக்கல பட்டணம் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய அடைக்கல பட்டணம் இயேசு. அந்த அடைக்கல பட்டணமாக நீங்களும் நானும் இந்த பூமியில வாழும்படி கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.